ரைட். இயேசுவின் நாமத்தினாலே பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசும் முயற்சியும் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் தாப்பனே. நல்ல ஜெபம் பண்ணுறோம். நல்ல பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பி சாபத்திலிருந்து விடுதலையாக இருக்கிறோம், பாவத்திலிருந்து விடுதலையாக இருக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு குறை என்று ஆராய்ந்து பார்க்கும்போது வேத வசனத்தோடு ஒப்பிடும்போது அநேகர் உயிர்ப்பிக்கப்படலை, திரும்ப பிறக்கலை. பிறந்திருக்கோம்னா ஒரு மதத்தின் சாயலில், ஒரு கிறிஸ்துவன்கிற சாயலில், உலக நீதியின் சாயலில் மாறி இருக்கிறோமே தவிர ஆவியானவருடைய கிரியைகள் வெளிப்படலை. இவன் அப்போ என்ன ஆயிட்டு, மனம் திரும்புதல் வேஷமாய் மாறுகிறது, மனம் திரும்புதல் பொய்யாய் மாறுகிறது. மனம் திரும்புன்னு சொன்னால் உடனே ஓன்னு அழுது அதுலேருந்து விடுவீன் இதுலேருந்து விடுவீன்னு சொன்னால், ஆனால் விடுவிச்சதுக்கு உண்டான பிரதிபலிப்பு அங்கே காணலை. அதுதான் அன்னைக்கு பிரச்சனையே. அல்லேலூயா. இப்போ அந்த ஜனங்களுக்கு இப்போ ஒரே நாளில் தான் அந்த தேவியோ மற்ற இந்த அந்த அந்த சுகந்தியோ ஜெபமே பண்ண தெரியாது. ஆனால் ஒரே நாளில் மனம் திரும்புதல் ஜெபத்தை க்ளீனாக பண்ணாங்க. ஒன்றுமே தெரியாது. ஒரு இந்து குடும்பத்திலேருந்து சர்ச்சுக்கு போனது கிடையாது, பைபிள் வீட்டில் வச்சு வாசிக்க அவ்வளோதான், மற்ற எந்த பிரசங்கமும் கேட்டது கிடையாது. அந்த ஜெகன் பிரசங்கத்தை மாத்திரம் தான் கேட்குறது உண்டு. ஆனால் அது மனம் திரும்புதலில் கரெக்டாக பண்ணுறது. அப்போ என்ன பிரச்சனைன்னா, அந்த பாவமானது மூடப்பட்டு நீங்கள் ஆவியில் உயிர்ப்பிக்கப்படவில்லை அநேகர். ஆனால் நல்லா கற்றுக்கொண்டோம் மனம் திரும்புதலை குறித்து. மனம் திரும்புதல் எப்படி பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணணும். ஆனால் அதுக்குண்டான பிரதிபலிப்பு இல்லை, அதாவது அதுக்குண்டான மறுபிறப்பு இல்லை. அதுதான் பிரச்சனை இன்னைக்கு. யாருக்கு பிரச்சனை? எழுப்புதல் ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. ஆதியில் இருந்தது. ஆதியில் மனம் திரும்பின உடனே, மறுபிறப்பு அடைஞ்ச உடனே வீட்டில் அற்புதங்கள், அடையாளங்கள், சாபத்தின் விடுதலை, பாவத்தின் விடுதலை எல்லாம் இருந்தது. ஆனால் வர வர பல வருடங்கள் ஆன உடனே இப்போ மனம் திரும்புதல்னு சொன்ன உடனே அழகான கண்ணீர் விட்டு மனம் திரும்புதல் இருக்குது. ஆனால் அது உண்மையான மனம் திரும்புதல் இல்லாததுனால, அவங்க மறுபிறப்பு அடையாததுனால, பழைய மனுஷன் அலலியா மறிக்காதனால, அலலியா பாவம் குழிய தோண்டி மூடாததுனால, அவங்க வெறும் ஜபத்தோடு முடிக்கிறபடினாலே ஆவியானவருடைய கிரியைகளை நாம் பார்க்க முடியவில்லை. ஹல்லேலூயா. இவன் பிரச்சனை என்னன்னா, நீங்க என்னைக்கு அந்த தன்மை வருதோ முதல்ல விட்ட காரியங்கள் நம்மளை தொடும். அதான் பிரச்சனை. அல்லேலூயா. முழுமையான மனம் திரும்புதல் ஆவியானவருடைய ஆள்கைக்கு உட்பட்டு புதுப்பிக்கப்பட்டு இயேசுவின் சாயல் ஏற்பட்டு இயேசு இந்த பூமியில் என்ன காரியங்கள் செய்தாரோ அதே காரியங்களை செய்யக்கூடிய பலன் நமக்கு கிடைக்கும். ஆனால் பொய்யான மனம் திரும்புதலில் நம்ம மனம் திரும்பிட்டு போனோம்னா அது வேஷமாய் மாறி பழைய காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு அல்லேலூயா, இந்த எழுப்புதலில் நடக்கக்கூடிய காரியம் இதான். மனம் திரும்புதல் இருக்குதே தவிர மனம் திரும்புதலுக்கு உண்டான ரிசல்ட் இல்லை. பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்படவில்லை. பழைய மனுஷன் அல்லேலூயா நன்றியோடு அவரோடு கூட மூடப்படவில்லை. பாவம் மூடப்படவில்லை, அக்கிரமங்கள் மன்னிக்கப்படவில்லை, மீறுதல்கள் மூடப்படவில்லை. அதனால என்ன ஆகுதுன்னா, நம்முடைய நிலைகள் மாறுவதில்லை. நம்ம குடும்ப பிரச்சனைகளோ, நமக்கு இருக்கிற வியாதிகளோ, நம்முடைய காரியங்களோ நமக்கு மாறவே இல்லை. எல்லாத்துக்கும் சொல்லுது, நம்ம எழுப்புதல் மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் தான் இது ஒரு சத்தியம்தான். இந்த பொய்யான மனம் திரும்புதல் தேவனை பொய்யாய் மாற்றுகிறோம். அது இன்னொன்று சொல்கிறேன், இன்னும் எவ்வளவு நான் போதிச்சாலும் அது ஒருத்தருக்குள்ளே இறங்காத அளவுக்கு அப்படி ஆயிரும். நான் எவ்வளவு நான் சத்தியத்தை வச்சு பேசினாலும் சரி, சத்தியத்தை போதித்தாலும் சரி, அந்த அந்த உயிர் மீட்சி, அந்த புதுப்பிக்கப்படுதல், அந்த மறுபிறப்பு, புதிய துவக்கம், புதிய வாழ்வு அங்கே ஏற்படவில்லை. நீங்கள் எப்பமெல்லாம் மனம் திரும்புதீங்களோ அப்பமெல்லாம் ஆவியானவரை தரித்து கொள்ளுகிறீர்கள். எப்பமெல்லாம் மனம் திரும்புதீங்களோ புத்துணர்ச்சி பெறுகிறோம். எப்பமெல்லாம் மனம் திரும்புதீங்களோ புதுசாக தேவனை சந்திக்கிறோம். பழையவைகளெல்லாம் ஒழிந்து போகிறது, புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிறோம்.
இந்த காரியங்களை நான் எழுப்புதலில் அதிகமாய் பார்த்தேன். அதனால தான் அநேக குடும்பங்களில் அதாவது வெளிப்புறமான சாட்சியின் மத்தியில் நான் விடுதலையாக இருக்கேன், நான் பாதுகாப்பாக இருக்கேன், ஆனால் உள்ள ஆத்மாவில் எந்த விடுதலையோ எந்த பாதுகாப்பற்ற நிலையிலோ காணப்படுகிறார்கள். அதனால தான் சில நேரம் தீயிலும் சில நேரங்களில் தண்ணீரிலும் தள்ளக்கூடிய ஒரே ரெகுலரில் ஓடலை. கொஞ்ச நாள் உலகத்தில் வாழ்கிறது, கொஞ்ச நாள் கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிறது, கொஞ்ச நாள் உலகத்தில் சமாதானமாக இருக்கிறது, ஒரு நாள் சஞ்சலத்தோடு இருக்கிறது. சஞ்சலம் பாருவது ஈஸி, ஆனால் சஞ்சலத்தில் சமாதானமாக இருக்கிறவன் தான் கிறிஸ்துவன், துக்கத்தில் சமாதானமாக இருக்கவன் தான் கிறிஸ்துவன். இந்த 5க்கும் 10க்கும் சங்கடப்படுறது, அல்லேலூயா, பைசாக்காக ஓடுறது எல்லாமே இந்த புதுபிறப்பு அடையாத தன்மைகள், விசுவாசத்தின் கிரியை இல்லாத தன்மைகள். அதனால் இந்த எழுப்புதல் ரொம்ப முக்கியமானது. எழுப்புதலில் அல்லேலூயா மனம் திரும்புதல் மட்டுமல்ல, அவன் உயிர் தெழ வேண்டும், அதுவும் ரொம்ப முக்கியம். மனம் திரும்புதலும் முக்கியம், அதே நேரத்தில் அவன் உயிர் தெழ வேண்டும். இயேசுவின் மரணத்துக்காக நான் 40 நாள் உபவாசம் இருக்குது சரி, ஆனால் அதுக்கப்புறம் ஈஸ்டர் இருக்கு, அது உயிர் தெழுந்தது இருக்கு. அப்போ நம்ம பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கணும். நம்முடைய பழைய மனுஷன் களையப்பட வேண்டும், புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். தரித்து கொண்டால் என்ன நடக்கும்? விசுவாசத்தின் பலன் உண்டாகும், பிசாசை ஜெயிப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் அற்புத அடையாளங்கள் உங்கள் குடும்பத்தில் ஆவியானவர் நடத்துகிற ஆலோசனை பெறுவீர்கள். ஆனால் இது கொஞ்சம் முதல்ல ஸ்டார்டிங் பீரியடில் இருந்தது, ஆனால் இப்போ பெரும்பகுதி காணலை. பெரும்பகுதி மனம் திரும்ப சொன்னால் அழகாக மனம் திரும்புகிறாங்க, அதுக்குண்டான ரிசல்ட் எங்கே, அந்த பிரதிபலிப்பு எங்கே? அதுதான் பிரச்சனை. இப்போ நான் அதாவது அநேகர் பிரசங்கிக்கிறார்கள், ஆனால் ஒரு ஆத்மா ஈடேறுதான்னு சொல்லி பிரசங்கிப்பதில்லை. அவர் ஆத்மா சத்தியங்களை நான் விதைக்கிற இடம் சரிதானான்னு பார்த்து விதைக்கிறது இல்லை. ஒரு ஆத்மா இயேசுவை போல மாறி இருக்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன சத்தியம் போதிக்கணும், அவங்க சாபத்திலிருந்து விடுதலையாக இருக்காங்களாங்கிறத போதிக்க அந்த காரியங்களுக்கு எந்த ஊழியரும் போகிறது இல்லை. நான் இப்போ ஆராய்ந்து பார்த்த அளவுக்கு இந்த எழுப்புதலில் முதலில் இருந்த விசுவாசமும், முதலில் இருந்த பிசாசை ஜெயித்த காரியங்களும், சாப பிடியிலிருந்து விடுதலையான காரியங்களும் போக போக ரொம்ப குறைஞ்சிட்டு. ஆனால் மனம் திரும்புதல் இருக்குது, ஆனால் பாப அறிக்கை, சரியான பாப அறிக்கை இருக்குது, மனம் திரும்புதல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சுத்த மனம் திரும்புதல் இல்லாதனால இன்னும் அக்கிரம பிடிகளிலும் பாவ பிடிகளிலும் இருப்பது இப்போ நடிப்பாய் மாறுகிற காரியங்களாய் மாறுகிறது. நான் பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்தம் மாதிரி நடிக்கிறேன். சுத்த மனம் திரும்புதல் இல்லாமல் மனம் திரும்பின மாதிரி நடிக்கிறேன். இயேசுவின் சாயலுக்கு பிசாசின் சாயலில் இருந்துக்கிட்டு இயேசுவின் சாயலை நான் வெளியே காண்பிக்க முயற்சிக்கிறேன். என் சுபாவம் மாறினதை மாறாத நான் மாறின போல காமிக்க விரும்புகிறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த சத்தியம். அல்லேலூயா, கஷ்டமாக தான் இருக்கும். இதுதான் இப்போ நீங்கள் கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி, இப்போ எழுப்புதல் சத்தியங்களில் நடக்கிற காரியங்கள் இதுதான். இல்லைன்னா உங்கள் வாய் சுத்தம் இருக்கும், உங்கள் நடை சுத்தம் இருக்கும், உங்கள் பேச்சில் சுத்தம் இருக்கும், விசுவாசத்தின் கிரியை இருக்கும், வேத வசனத்தின் வாழ்க்கை இருக்கும். இதெல்லாம் நான் காண முடியலை. நீங்கள் அந்த அறிக்கைக்கு தக்கன, பாவத்தை அறிக்கை செய்ததுக்கு தக்கன இதெல்லாம் பிரதிபலிப்பு. உங்கள் வாழ்க்கை வேதவசனத்துக்கு அடிப்படையில் இருக்கும். உங்கள் வாயின் வார்த்தையானாலும் சரி, நடக்கையானாலும் சரி, எல்லாம் வேதவசனத்துக்கு அடிப்படையில் இருக்கும். அதை காண முடியலை. எப்படி பாவ அறிக்கை முக்கியமோ அதே மாதிரி உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியம். பாவ அறிக்கை மட்டும் முக்கியம்னா எத்தனை பாவ அறிக்கை செஞ்சுட்டு போயிடுவாங்க. நான் அந்த அல்லேலூயா இந்த இந்த பழையங்குட்டையில் போய் நான் நடத்துகிறேன். என்னை விட ஏகப்பட்ட படித்தவங்க, அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு கூட நான் திரும்பி சொல்ல முடியாத எனக்கு குறைவான படிப்பு, 10ஆம் கிளாஸ் ஃபெயில் தான். ஆனால் இவங்களுக்கு போதிச்சு இவங்களை மனம் திரும்ப வைக்கிறதுக்கு தேவ பலன் வேணும். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் இங்கே நடக்கலை. அதான் பிரச்சனை. அங்கே இங்கே நடக்கலை.
உண்மைத்தன்மை வேணும். உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். பரிசுத்தம் வேணும். வேத வசனத்தை வாசித்து அதன்படி நடக்கணும். வாயும் இருதயம் ஒன்று போல இருக்கணும். இதெல்லாம் நீ மனம் திரும்புதல்னால உண்டாகிற காரியங்கள். இல்லைன்னா என்னையாகும்? விட்ட சாபம் தொட்டு விடும். நீங்கள் எப்போ ஆதியில் உண்மையான மனம் திரும்புதல் இருக்கும்போது எப்படி சாபத்திலிருந்து விடுதலை ஆனீங்களோ, மனம் திரும்புதல் இருந்து நீங்கள் இப்போ அல்லையா சரியான மனம் திரும்புதல் இல்லைன்னா திரும்ப இந்த சாபம் உங்களை தொடும். இது நான் சாபமாக சொல்லலை, ஆனால் வேதவசனத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். நீ யாரோ எவ்வளோ நமக்கு தெரியாது, ஆனால் வேதவசனத்தின் அடிப்படை சத்தியமே அதான். எவனுடைய அக்கிரமத்தை தேவன் நினையாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். எவனுடைய மீறுதல் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நீங்கள் இந்த காரியங்களில் ரொம்ப கொஞ்சம் முயற்சி எடுக்க வேண்டியது அவசியம். அநேகருடைய வாயின் வார்த்தைக்கும் நடக்கைக்கும் ரொம்ப வித்தியாசப்படுது. வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுல சத்தியமே காணல, வேதவசனமே காணல. ஆனால் வாயிலிருந்து வர்றதெல்லாம் வேதவசனமாக இருக்குது, நடக்கையில் வேதவசனத்தை காணல. ஒரு மனம் திரும்பினா அடுத்தால அந்த காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாதபடி இருக்கணும். அதுக்கு பேர் தான் உயிர்த்தெழுதல்னு அர்த்தம். ஒரு மனம் திரும்பினா ஆவியான ஒரு ஆலோசனையை பெறணும். அதுதான் நீங்கள் திரும்ப பிறந்ததின் அடையாளம். ஒரு மனம் திரும்பினா உன்னை 4 பேர் பார்த்து நீ கிறிஸ்தவன் சொல்லக்கூடிய அளவுக்கு தேவ சாயலை தரிக்கணும். அதுக்கு தான் அல்லையா உண்மையான உயிர்த்தெழுதல்னு அர்த்தம். மனம் திரும்புதல் நல்லா இருக்கு, பாவ அறிக்கை ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் உயிர்த்தெழுதல் இல்லையே. செத்தா மட்டும் போதுமா? எந்திக்கணும்ல, அதான் முக்கியம். பாவத்துக்கு செத்துட்டேன், ஆனால் நீதிக்கு எந்திக்கணுமே. அல்லையா அசுத்தத்துக்கு செத்துட்டேன், பரிசுத்தத்துக்கு எந்திக்கணுமே. பிசாசின் கிரியைகளுக்கு செத்துட்டேன், ஆவியின் கிரியைகளுக்கு எந்திக்கணுமே. அது எவ்வளோ பெரிய முக்கியம், ரொம்ப முக்கியம். அநேகர் அலலியா சாரம் குறைஞ்சிக்கிட்டே வருது. நீங்கள் எதை அலலியா நிர்ணயிக்கணுங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் இதுதான் காரியம், இதுதான் சத்தியம். இப்போ உள்ள சத்தியம், இடைக்கால சபைக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சத்தியம் அதான். வைராக்கியமாய் தேவனை சேவிப்பார்கள். நீங்கள் சுத்த மனந்திருந்துன்னா எங்கெல்லாம் தேவ பிரசன்னம் வெளிப்படுகிறதோ அதுக்காய் தனக்கு எதையும் இழக்க ரெடியாக மனுஷன் மாறுவான். அதுதான் சுத்த மனம் திரும்புதலின் அடையாளம். இப்போ நான் சொன்ன ஜெபக்கூட்டம் நடத்தினா அவங்களுக்கு வைராக்கியம் வேணும். ஒரு இடத்துல போய் ஜெபக்கூட்டம் நடத்தினா அவங்களுக்கு வைராக்கியம் வேணும். வந்து உங்களுக்கு நேரம் கிடைச்சா ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னா ரைட்டு, அது வைராக்கியம் இல்லை, அது பிசாசின் பிடி. அவங்க இழக்கணும், அவங்க பிரயாசப்படணும், அப்போ தான் போய் ஜெபக்கூட்டம் நடத்த முடியும். இது இந்த தன்மைகள், ஆவிக்குரிய தன்மைகள், மாம்சத்தன்மைகள் புரிய தெரியணும். வாயின் இனிப்பாக பேசலாம், 1000 சாட்சிகளை சொல்லலாம், கிரியைகளில் என்ன இருக்குது அதான் முக்கியம். அதனால் இப்போ இந்த உயிர்த்தெழுதல் ரொம்ப அவசியம். நம்ம எப்படி இருந்தோன்னு வாசிப்போம். யாராவது செல்லில் வாசிங்க. எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம். வாசிக்கலாம் 1ல இருந்து. இல்ல, எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1, 2, 3. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் உயிர்ப்பித்தார். முதல்ல நடந்து கொண்டீர்கள். நடந்து செய்து வாசி. அவ்வளவுதான், அப்படிதான் இருந்தோம். இரக்கத்திலே உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். போதும், இதான் நடந்தது. மாம்சமும் மனசும் விரும்புகிற அந்த மாம்சமும் மனசும் விரும்பி தேவனுக்கு விரோதமாக செய்த எல்லா காரியங்களும் அறிக்கை செய்தோம்.
ஆனால் உயிர்ப்பிக்கப்பட்டோம். இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்படலை, உயிர்ப்பிக்கப்படலை. இது என்னையா கொண்டு வரும்? இந்த காரியம் என்னத்தை கொண்டு வரும்னா, உலக மனுஷனை விட வேதனைக்கு உட்படுத்தும். நீங்க ஒரு பிசாசை துரத்தலாம், நீங்க பிசாசுக்கு திரும்பி இடம் கொடுத்தீங்கன்னா முதல்ல இருந்த வேதனையை விட அதிகமான வேதனையை சந்திக்க வேண்டியது இருக்கும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற உயிர்ப்பிக்கப்படுதல் அவசியம். கண்ணீர் விட்டு அழுதெல்லாம் பார்த்துருக்கேன். அதே ஆளு மறுநாள் சத்தியத்தை மீறுவதையும் பார்த்துருக்கிறேன். அறிக்கை செய்த பயங்கரமான அறிக்கை செய்தும் பார்த்துருக்கேன். அதே ஆள் மறுநாள் பொய் சொல்வதையோ, வாயின் வார்த்தையை மாற்றி பேசுறதையோ, தேவனுக்காய் உலகத்தில் தேவனை விற்கிறதையோ, தேவன் மேலே சாணியை கொண்டு போய் எறிகிறதையோ நான் பார்த்துருக்கிறேன். துணிகரமான பாவத்தையும் பார்த்துருக்கிறேன். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, உயிர்ப்பிக்கப்படுதல் இல்லை, உயிர்த்தெழுதல் இல்லை. நீ அல்லேலூயா, மனம் திரும்புதல் எழுப்புதல் மட்டும்தான் பிரசங்கிக்கப்படுகிறது. வேற எங்கேயும் ஏதோ தொடுதாங்க. சிஎஸ்ஐ சர்ச்சிலையோ மற்ற எந்த சர்ச்சிலோ லேசாக மனம் திரும்பணும்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. ஆனால் என் மைய கருத்தை எழுப்புதல் மனம் திரும்புதல் தான். சிலுவை தான் உபதேசம். உயிர்த்தெழுதல் ரொம்ப அவசியம். நீ தேவ வல்லமை உங்கள் மூலமாய் வெளிப்படுவதற்கு உயிர்த்தெழுதல் அவசியம். ஆனால் அந்த உயிர்த்தெழுதலே இல்லாமல் மனம் திரும்புதல் இருக்குன்னா அது பிசாசின் கிரியைகள். நிறைய பேர் பார்த்துருக்கேன். வாயின் வார்த்தையில் உண்மை இல்லை, இருதயத்தில் எண்ணத்தில் உண்மை இல்லை, அல்லேலூயா நடக்கையில் உண்மை இல்லை. உலகத்திற்காக தேவனை விற்கக்கூடிய காரியங்களை பார்த்துருக்கிறேன். எங்க இடைக்கால சபையிலே பார்த்துருக்கிறேன். நான் யாரும் இன்னார்னு நீங்கள் கேட்டீங்கன்னா என்னென்ன காரியங்களில் நான் சொல்லதுக்கு ரெடி. ஆனால் இன்னார்னு இப்போ சொல்லதுக்கு நான் ரெடி இல்லை. ஆனால் இது உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும், உங்கள் சந்ததி பாதிக்கும். இது உண்மை. எதை அறிக்கை பண்ணீங்களோ அது நடைமுறையில் இருக்கணும். உங்கள் வாயின் அறிக்கைக்கும் உங்கள் நடப்புக்கும் வித்தியாசப்படக்கூடாது. இல்லைன்னா ஏன்ட்ட கேளுங்க, நீ அப்படி அறிக்கை பண்ணீங்க, நீ என்ன கேளுங்க. எதையும் எப்பவும் தேவனுக்கா இழக்க ரெடி. உலக ஆசைக்காய் தேவனை விற்கிறதுக்கு நான் ரெடி இல்லை. அல்லேலூயா. இதான் நான் பழசு அப்படிதான் இருந்தோம், அப்படியே இப்போ இது மாறுதும். முதல்ல எப்படி இருந்தோமோ அதே மனசும் மாம்சமும் எப்படி விரும்புதோ அதே காரியத்தை இப்போ செய்ய ஆரம்பிக்கிறோம். அந்த அதிகார பிரபுவின் ஆவிக்கு இணங்கி நடந்தோம், அதே மாதிரி தான் இப்போ நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஜெபம் இருக்குது, பாடல் இருக்குது, மகிமை செலுத்துறது இருக்குது, மனம் திரும்புதல் இருக்குது, பாவ மன்னிப்பு இருக்குது. பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை. நான் பாவத்திலிருந்து விடுதலையாக இருக்குங்கிற நிச்சயம் இல்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயம். மனம் திரும்புதல் இருக்கு, பாவ அறிக்கை இருக்கிறது. ஒரு ஆள் பாவ அறிக்கை செய்யும்போது வெளியே இருந்து பார்க்கிறவன் பார்த்தோம் பயங்கரமாக இந்த ஆள் பாவ அறிக்கை, நல்ல பாவ அறிக்கை செய்கிறாங்களே, நல்ல மனம் திரும்புகிறாங்களேன்னு நினைப்பாங்க. ஆனால் ஆவிக்குரியவர் மட்டும்தான் அந்த பிசாசின் கிரியைகளை சந்திக்க முடியும். அதுக்கு அடுத்த கிரியைகளை பார்க்கும்போது அவன் மாம்சத்தின் கிரியைகளை செய்கிறான். துரோகம், தேவ துரோகம் மட்டுமல்ல, அவருக்கு ஒன்றுமே கிடையாது. நாம அல்லேலூயா லேகியோனை போல தன்னைத்தானே குத்தி கொள்ளுகிறோம், அவ்வளோதான். மனம் திரும்புதல் இருந்தால் உயிர் தெழுதல் வேணும். பழைய மனுஷன் செத்துட்டான்னா புது மனுஷன் பிறந்தாகணும். பழையவைகளெல்லாம் ஒழியணும், புதிய தரித்து கொள்ளணும். பழைய சுவாபங்கள் போகணும், இயேசுவை தரித்து கொள்ளணும். இது எவ்வளோ நாளையா நடக்கணும்? அணுதினமும் நடக்கக்கூடியது. எப்பமெல்லாம் மனம் திரும்பவும் மட்டுமல்ல, அணுதினமும் இந்த புதுப்பித்தல் நடந்துக்கிட்டே இருக்கணும். புதுசாக வந்திருக்கவங்களுக்கு என்ன இப்படி பேசலாம்னு நினைக்காதீங்க, உங்களுக்கும் தான் சேர்த்து தான். என்ன இப்படி கடகடான்னு பேசாமல் நினைக்காங்க. நான் கோபத்தோடெல்லாம் பேசலை, வைராக்கியத்தோடு பேசிக்கிட்டு இருக்கேன். அநேகருடைய அழிவை முன்னால் பார்க்கிறேன். என்னைக்கு துரோகம் பண்ணதோமோ அதுக்கு அல்லேலூயா சட்டத்தின்படி நீதி உள்ள நியாயாதிபதி அதுக்குன்னு உள்ள சட்டத்துக்கு உண்டான தண்டனை உண்டுங்கிறத தெரியாமல் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்களுக்காக வேண்டி தான் பேசிகிட்டு இருக்கேன். அவர் ஒரு காலம் தன்னை பரியாசம் பண்ண விட்டார், ஒரு காலமும் தன்னை பரியாசம் பண்ண விட்டார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அநீதி உள்ளவர்களுக்கு அல்லேலூயா நீதிமானுக்கு இந்த பூமியில சரி கட்டுகிற தேவன். அதனால் பரிசுத்தவான்களுக்கு எத்தனை அதிகம்னு வேதம் சொல்லுது. அறியாதவர்களுக்கு ஒரு சில அடிகள் தான், அறிந்திருவர்களுக்கு பல அடிகள்னு எழுதப்பட்டிருக்கு.
ஐயா நான் பொய் சொல்ல மாட்டோம்னா மாட்டேன், அதோட நிப்பாட்டிக்கணும். அடுத்தால நான் பொய் சொல்ல மாட்டோம்னா அறிக்கை செஞ்சுட்டு மறுநாள் பொய் சொன்னீங்கன்னா அது தேவ துரோகம், அது தேவனுக்கு விரோதமான பகை. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். கொலோசையரின் புத்தகம் 3வது அதிகாரம் 1, 2, 3. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் ஆமென். ஒரு நிமிஷம், நீங்கள் கிறிஸ்துவோடு எழுந்தது உண்டானாலும் என்ன அர்த்தம்? நீங்க மனம் திரும்பின உடனே உங்களுக்கு கிறிஸ்துவாகிய பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள தரிப்பிக்கப்படுகிறார். திருத்துவ தேவனில் ஒருவர் உங்களுக்குள்ள ஜீவனை கொடுக்க முடியாது, ஆத்துமாவிலே ஜீவனை கொடுக்க முடியாது, உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அப்போ வாசம் பண்ணுனா நீ கீழானதை நடக்கூடாது, கீழே உலகத்துக்காக வாழக்கூடாது, உலக தேவைகளுக்காக வாழக்கூடாது. பிள்ளைகளுக்காக இயேசுவை விற்று போடவங்க எத்தனை பேர் இருக்காங்க? பணத்துக்காக இயேசுவை விற்று போடுவவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இப்படி சொல்லலாம், பணத்துக்காக இயேசுவை விற்று தனக்குத்தானே அல்லையா காயங்களை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அடுத்தால என்ன இருக்கு? மேலானவைகளை நாடுங்கள். பூமிக்கு அடுத்தவைகளை அல்ல, எல்லாம் மேலானவைகளை நாடுங்கள். இந்த ரெட்ட நாக்கு, ரெட்ட பார்வை, ரெட்ட சிந்தனை அல்லையா, ரெட்ட நடைகள், 2 வழிகள், இதெல்லாம் பேய்க்குள்ளது. ஒரே வழி தேவன், ஒரே வழி சிலுவையை தூக்கி அவர் பின்னால் நடப்பது தான். ஒரே வழி உண்மை பரிசுத்த நீதியின் வழிகள் தான். அதுக்கு மீறி எங்கே நடந்தாலும் சரி அது அநீதி. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீ அதை விட அறிக்கை செய்யாமல் இருப்பது உங்களுக்கு தண்டனை குறைக்கப்படும். அறிக்கை செய்தீங்கன்னா நீங்கள் நடக்கலைன்னா தேவனை பொய்யன ஆக்குகிறோம். ஆதியில் இருந்த அந்த அறிக்கைக்கு உண்டான பலன் இந்த காலத்தில் இல்லை, அது உண்மைத்தன்மை இல்லை. அடுத்தால 3வது, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் ஆமென். போதும், உங்கள் ஜீவன் ஆத்துமாக்கு கொடுக்கிற ஜீவன், அதுக்குள்ள ஜீவனாகிய கிறிஸ்து வீற்றிருக்கிறார். ஆத்துமாவில் ஜீவன் உண்டாயிருக்கிறது. ஜீவன் நித்திய ஜீவனாக மாறணும், முழுமை அடையப்பட வேண்டும். ஆத்துமா மனம் புதிதாக்கப்பட வேண்டும், இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாற்றப்பட வேண்டும். அப்படின்னா என்னையா நடக்கும்? பிசாசின் மேல் அதிகாரம் செலுத்த முடியும். எனக்கு பெரிய ஆச்சரியம், அந்த புதுசாக வந்தவங்கெல்லாம் பயங்கரமான ஆட்களாக இருக்காங்க. ஒன்றும் தெரியாது, ஒரு வேத வசனம் தெரியாது. நம்மளை மாதிரி 10 வருஷம் 20 வருஷம் அல்லையா சபையில் ஆராதனையில் கலந்து கொண்டதில்லை, பைபிளை சரியானபடி வாசித்ததில்லை, அநேக பிரசங்கங்களை கேட்டதில்லை, அநேக ஆலோசனைகளை கேட்டதில்லை. ஆனால் அவங்களுடைய மனம் திரும்பலும் புதுப்பிக்கப்படுதலும் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நான் அதான் எழுப்புதலின் ஒரு சாரம் என்று உணர்ந்தேன். எழுப்புதலின் ஒரு சாரம். பேசிக்கிட்டே இருக்கான், அழுதுகிட்டே இருக்கு, பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கான், அழுதுகிட்டே இருக்கு. ஐயோ கண்ணீர் வருது, ஆட்டில் அழுதுகிட்டே இருக்கு. அல்லேலூயா. என்ன அல்லேலூயா சத்தமே காணல? செல்ல ஒருத்தமே அல்லேலூயா சவுண்டே காணலையான்னு பார்த்தேன். நீ நல்ல காலங்க. மனம் திரும்பினா உயிர்த்தலைன்னா, மனம் திரும்பி புதுப்பிக்கப்படலைன்னா, மனம் திரும்பி கிறிஸ்துவை தரித்து கொள்ளலைன்னா நீங்கள் சாத்தான் மேல் ஜெயம் கொள்ள முடியாது. நான் இவ்வளவும் பேசிக்கிட்டு இருக்காது என் ஜீவனை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காது எனக்காக மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆத்மாவுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். யாரு தீமோத்தேயா? நீ சாத்தானை ஜெயிக்க முடியாது. நீங்க மனம் திரும்பாம, நீங்க பாவ அறிக்கை செய்யாம மனசுல வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தா கூட உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. ஆனால் மனசுல வேதனைப்படாம நீ அறிக்கை செய்கிறங்கிற பேர்ல வெறி மெப்பனைக்காய் நீங்க கண்ணீர் விட்டு அழுகிற மாதிரி நடிச்சீங்கன்னா அது நீங்க இப்போ பிசாசை ஜெயிக்க முடியாது. பிசாசு இந்த மேலோட்டத்தை பார்க்கறதே இல்லை, நானும் பார்க்கறது இல்லை.
பிசாசு மேலோட்டத்தில் வேஷமாய் நடிக்கிறத பார்க்கிறதே கிடையாது. அவன் அந்தரங்கத்தில் பிதா எப்படி பார்க்குறாரோ அதே மாதிரி அந்தரங்கத்தில் நீ யாருக்கு இடம் கொடுக்கறது தான் பார்க்கிறான் பிசாசு. பிசாசு மேலே ஜெயம் கொள்ளலாம் என்னையா நடக்கும்? எல்லாம் தீமையாகவும் கண்ணீராகவும் வேதனையாகவும் நடக்கும். முதல்ல நீங்கள் ஜெயம் அந்த சரியான பாவரிக்கை செய்தோம்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்த உடனே உங்களுக்குள்ளே இருக்கிற பிசாசின் கிரியை அழித்து உங்களுக்கு வெளியே இருந்து வருகிற பிசாசின் தாக்குதலை ஜெயம் எடுக்க தேவன் நமக்கு பலன் தருகிறார். எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது, ஜெபம் பண்ணி முடிக்கணும். ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின நிருபம், சுவிசேஷம் அல்ல நிருபம். 1 யோவான் 4வது அதிகாரம். செல்லுல யாராவது வாசிங்க. 4வது வசனம். பிள்ளைகளே தேவனால் உண்டாயிருந்தோம். பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஆமென். எப்ப உள்ள வர்றாரு? உங்களுக்குள்ள எப்ப பெரியவர் வந்து இருக்கிறார்? சரியான சுத்த மனம் திரும்புதல் மூலமா தான் உங்களுக்குள்ள இருக்கார். நீங்க பிசாசை ஜெயிப்பீர்கள். இந்த போலியான வேஷமான நடிப்பான உண்மையற்ற எந்த மனம் திரும்புதலுக்கும் ஆவியானவர் உள்ள வர மாட்டாரு. நான் அப்படி சொன்ன மாதிரி நீங்க பேய ஜெயிக்கணும்னா சரியான மனம் திரும்புதல் வேணும், உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நீங்கள் சரியான மனம் திரும்புதல் இருந்தால் பாவத்துக்கு சாப்பிட்றீங்க, நீதிக்கு பிழைக்கிறீங்க. ஆவியானவர் அப்போ தான் உங்களுக்கு உள்ளே வருவார். அப்போ தான் நீங்கள் பிசாசை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா பிசாசு அந்த உலகத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியாது. அதுக்கு பேர் தான் மேலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதின் அடையாளம். அநேகர் அந்த தன்மை இல்லை. நிறைய பேர் பாவ அறிக்கைக்கும் பின்னால் உள்ள வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரே வேஷம். நம்மளை வந்து கூப்பிடட்டுமே, நம்ம போகலன்னா எப்படி சபை நடக்குமா? நம்ம ஏன் போகணும்? நமக்கு 1000 வேலை இருக்கு, இருங்க, அழகா இருந்துட்டு போங்க. என்னைய வச்சு இந்த ஊழியம் கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் 1000 முறை சொல்லியிருக்கேன். இந்த கழுதை இல்லைன்னா வேற கழுதையை வச்சு ஆண்டவர் நடத்திடுவார். அதே போல தான் உங்களையும். நீங்கள் இந்த ஊழியத்தில் இல்லைன்னா வேற யாரையாவது கொண்டு வந்து ஊழியத்தை நடத்திடுவார். உங்களுக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கு தேவைங்கிற மாதிரி உங்களுக்கு இயேசு அதிகமாய் தேவை. உங்களுக்கு இயேசு அதிகமாய் தேவை. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 5வது அதிகாரம், அதே இதில் 4வது வசனமும் 5வது வசனமும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமா, நீ திரும்ப பிறக்கிருக்கியா? நீ திரும்ப பிறந்தாதான் விசுவாசம் உங்களுக்குள்ள பிறக்கும். திரும்ப பிறந்தாதான் பரிசுத்தம் உங்களுக்குள்ள பிறக்கும். திரும்ப பிறந்தாதான் வேத வசனங்கள் உங்களுக்குள்ள புதுப்பிக்கப்படும். நீங்க விசுவாசம் உங்களுக்குள்ள பிறந்தாதான் நீங்க உலகத்தையே பிசாசையை ஜெயிக்க முடியும். மறுபிறப்பு ரொம்ப அவசியம். பழையவைகளெல்லாம் ஒழியணும், மனம் புதிதாகணும், மறுரூபமாகணும். இந்த பாவ அறிக்கையில் உண்டாகிற பெரிய சத்தியம் ஈஸ்டர். பாவ அறிக்கையில் உண்டாகிற பெரிய சத்தியம், நான் பழையவனை ஒளிந்தன புதியவை தரித்து கொள்ளுகிறேன். நீங்கள் உலகத்தை ஜெயிக்கணும், உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரியரா இருக்கணும். அப்போ தான் நீங்கள் பிசாசை ஜெயிக்க முடியும். அடுத்த வசனம். ஆமென். யார்? போதும். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்ன அர்த்தம்? குமாரன் பூமியில வந்து சிலுவையில மரித்து அல்லேலூயா எனக்காய் மரித்தார்னு நினைக்கணும், விசுவாசிக்கணும், அறிக்கை செய்யணும். நீங்க ரோமர் 10வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு, இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன். அந்த சின்ன பிள்ளைய பேசுறது மியூட்ல போடுங்க. பிள்ளைகள் பேசுற வீட்டுல மியூட்ல போடுங்க. அல்லேலூயா. ஆளுவ புது ஆளாக பிறந்து வந்திருக்காங்க, கொஞ்சம் ஹார்டாக பேசிக்கிட்டு இருக்கேன். கேளுங்க, அதை பற்றி ஒன்றுமில்லை. கேளுங்க, அதை பற்றி ஒன்றுமில்லை. இதுதான் காரியம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா,
நீ எதுலேயுமே பொய் கலந்துருக்கப்படாது, எதுலையுமே ரெட்டை வேஷம் கலந்துருக்கப்படாது, எதுலேயுமே அல்லையா அந்த பிசாசின் சாயல் நமக்குள்ளே வரவே கூடாது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம்மா. 1 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம். அதுக்கு முந்தினது இருக்குன்னு நினைக்கிறேன். முந்தின புத்தகத்துக்கு முந்தின புத்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம். அவர் பரலோகத்திற்கு போய் ஆமென் தேவனுடைய வலதுபாரத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. நல்ல கலங்க, நீங்க மனம் திரும்பினா இந்த அதிகாரத்தையும் இந்த தேவதூதருடைய கிரியைகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும். இது சத்தியம். ஆனா நீங்க மனம் திரும்பாத பட்சத்தில் பரலோகத்தின் அதிகாரம், பரலோகத்தின் ஆலோசனைகள், பரலோகத்தின் பாதுகாப்பு உங்களுக்கு கிடைப்பதில்லை. உங்களுக்கு கிடைப்பதில்லை. நீங்க சுத்த மனம் திரும்புதல் வேணும். எப்படியோ நீங்க ஒரு தடவை மனம் திரும்பும் போது இயேசுவை போல மாறுறீங்க, இயேசுவை தரித்து கொள்ளுகிறீங்க, இயேசுக்குரிய பலன், தேவனுக்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். அவர் செய்த கிரியைகளை இந்த பூமியில செய்வீர்கள். அதான் சத்தியம். அவர் என்னெல்லாம் இந்த பூமியில செய்தாரோ அதே கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள்னு ஆண்டவர் சொன்னாரு. அவருடைய அதிகாரம், அவர் வலது பட்சத்தில் இருக்கிற அந்த வல்லமையும் அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை யாருக்கு தாராம்? வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். செல்லே வாசிங்க, அப்பதான் எல்லாருக்கும் கேட்கட்டும். 10வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து. லூக்கா 10:17. அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து ஆமென் நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இன்னும் பிசாசை துரத்துக்கு 70 பேர் அனுப்புறாரு. அவங்க போய் பிசாசை துரத்த போறாங்க. அவங்க பயங்கரமா பிசாசு சத்தம் போடுது. உடனே இவங்க தான் பலத்தினால ஒண்ணு முடியாது, ஆண்டவருடைய நாமத்தை கூப்பிட்டோம்னு இயேசுவின் நாமத்தினாலேன்னு சொல்றாங்க. ஆனால் இயேசுவின் நாமத்தை சொன்னோன்னா தேவன் அந்த பிசாசை நோக்கி பார்க்கிறாரு. வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் எரிஞ்சு கீழமாக உள்ளது. அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன எழுதியிருக்கு? மிதிக்கவும் மேற்கொள்ளவும் கொடுக்கிறேன். மாட்டாதே. சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளும் உனக்கு அதிகாரம் தருகிறேன், ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொன்னார் ஆண்டவர். உபத்திரப்படாம இந்த பூமியில சமாதானமான ஒரு வாழ்க்கை, பிசாசின் போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னா சுத்த மனம் திரும்புதல் அவசியம். அநேகருடைய மனம் திரும்புதல் அல்லையா தேவனுக்கு சுகந்த வாசனையா இல்லை. மறுரூபமாகணும். நடிப்பு ஏகப்பட்ட நடிப்புகளை கண்டேன். கிறிஸ்துவ உலகத்தில் நடிப்பு, அதிகமான நடிப்புகளை கண்டேன். வாயின் வார்த்தைக்கும் கிரியைக்கும் ரொம்ப வித்தியாசத்தை கண்டேன். அவங்க விட்டு 10 பைசா காணிக்க வாங்க கூட எனக்கு பயங்கரமான அவமானமாக இருந்தது. அவமானம்னு சொல்ல முடியாது, விரும்பலை. நீ இயேசுவை போல எவ்வளோ மாறுறீங்களோ அப்போ தான் அந்த காணிக்கைக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும். நான் போதிக்கிற வசனத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்தால் தான் அந்த ஆசீர்வாதத்தில் நான் காணிக்க வாங்கினா என்னுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். அந்த காணிக்கையெல்லாம் நான் விரும்புகிறதே கிடையாது. மனம் திரும்பாமல், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறாமல், அல்லேலூயா மறுரூபம் அடையாத, பிசாசின் போராட்டத்தில் விடுதலை அடையாத எந்த காணிக்கையும் நான் விரும்புறதில்லை. இது எங்கெல்லாமோ போகுது, போனதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ஊழியத்தின் தன்மை அதுதான். அநேகர் உண்மைத்தன்மை இல்லை. இதை வச்சுக்கிட்டு அல்லையா பேயை துரத்துனா, நாயை துரத்துனா எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து நின்றுடும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சாத்தான் மேல் வல்லமை கொடுத்திருக்கிறார் நமக்கு. வாசிப்போம். எபேசியரின் புத்தகம் சீக்கிரம் முடிச்சது. 1வது அதிகாரம். எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து. எழுப்பி அவரிடத்தில் நடத்திட்ட தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்கள்
பிள்ளைகளாகிய நம்மிடத்துல காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு ஆமென் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நல்ல கேளுங்க. அவர் வேதம் என்ன சொல்றது? அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்கள் நம்மிடத்தில் காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நம்ம மூலமா வெளிப்படுகிற தேவ வல்லமை, அதை அறியும்படியான மனக்கண்கள் திறக்கப்பட்டன. சரியான மனம் திரும்புதல் தேவை. உங்கள் கண்கள் பிடுங்கப்பட்டு தேவ ஆண்டவருடைய கண்களினாலே இந்த பூமியை பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு வேண்டும். மாம்ச கண்கள் அடைக்கப்பட்டு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நன்றியோடு கூட இந்த காரியம் நிறைவேறணும். மனக்கண்கள் திறக்கப்படணும். பட்டாதான் ஆண்டவருடைய கிரியைகளை, அவர் வல்லமையை நீங்கள் பார்க்க முடியும். இல்லைன்னா பார்க்க முடியாது. அவரே வேண்டுறாரு, ஆண்டவரே இவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை திறந்தல. மனக்கண் திறக்கிறது எப்படி? மனம் திரும்புதல் மூலமாக தான், புது பிறப்பு மூலமாக தான், அல்லேலூயா, மறுபிறப்பு மூலமாக தான். இந்த பூமியில் நீ பரலோகராஜ்யத்தின் வாழ்க்கை வாழணும். பூமியில் சாத்தானின் பிள்ளைகளாய் வாழ்வதை விட அல்லேலூயா செத்துட்டு போயிடலாம். அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. நித்திய சாப்பிட விட பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைப்பது நல்லது. அநேக கிறிஸ்தவ குடும்பத்தில் நித்திய சாவு பார்த்துருக்கேன். அடுத்த வசனம் என்ன இருக்கு? எல்லா குறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் ஆமென் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் உயர்ந்திருக்கத்தக்கதாக ஆமென் அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாகத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்துள்ளினார். சபையில் அவர் தான் தலைவராக இருக்கிறார். மனம் திரும்புதல் மூலமாக தான் எல்லா காரியமும் நடக்கணும். நீங்கள் குடும்பத்தில் சரியானபடி நீ ஒவ்வொரு தடவை மனம் திரும்பும் போதும் நான் இயேசுவை தரித்து கொள்ளுகிறேன், இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுகிறேன். இந்த பூமி பூரா பிசாசுக்குள் இருக்கு, பிசாசின் வல்லமைக்குள்ள இருக்கு, பிசாசின் அதிகாரத்திற்குள்ள இருக்கு. அவர் சிலுவையில் மரித்து சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு அவர் புறப்பட்டு போங்கள், நான் அதிகாரம் தந்திருக்கிறேன் அப்படின்ட்டார். சகல ஜனங்களையும் அல்லேலூயா நீங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள்னு அனுப்பினார். சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளும் அதிகாரம் தந்து அனுப்பினார். ஆனால் இந்த தன்மை இல்லை. நான் ஏன் இவ்வளவு தூரம் கத்திக்கிட்டு இருக்கேன்னா, புதிய ஆளை விட பழைய ஆட்கள் ரொம்ப பலகீனமாக இருக்காங்க. இப்போ நான் சொல்கிறத கூட அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் இல்லாத அளவுக்கு மனக்கண் குருடாக இருக்கிறது. இப்போ நான் சொல்லுறத கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பலவீனமாக இருக்கிறார்கள். அதனால் இதெல்லாம் காரியம். அதனால் நீங்கள் உயிர் தெளாத வரை, சுத்த மனம் திரும்புதல் ஆகாத வரை நீங்கள் இயேசுவை தரித்து கொள்வதில்லை. இயேசு செய்த காரியங்களை நீங்கள் இப்போ செய்யல. இயேசு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நீங்கள் செய்ய நினைப்பதை போதிப்பதை நீங்கள் கேட்கக்கூடிய ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படுவதில்லை. மந்த இருதயமாய் மாறிடுவோம்னு ஆண்டவர் சொன்னார். நீங்கள் வார்த்தைக்கும் உங்கள் நடக்கைக்கும் சம்மந்தம் இருக்கணும். வெளிப்புறமான தோற்றங்கள் வெறும் அல்லேலூயா அது பயங்கர மோசமானது. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். என்ன அறிக்கை பண்ணுறோமோ அதே மாதிரி நடக்கணும். ஐயா நடக்க மாட்டேன், அது உங்கள் இஷ்டம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஆளணும். ஆண்டவர் ஆலோசனைக்கு உட்படணும். தேவனுக்காய் வாழணும் இயேசுவின் நாமத்தினாலே. அதனால் எங்கே மனம் திரும்புதல் இருக்கோ அங்கே புதுப்பிக்கப்படுதல் இருக்குது. எங்கே மனம் திரும்புதல் இருக்கோ திரும்ப உயிர்ப்பிக்கப்படுதல் இருக்குது. பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷன் யாரை தரித்து கொள்ளும்னா, கிறிஸ்து நம்ம ஆத்மாவில் ஜீவனை தரும்போது இயேசுவை தரித்து கொள்ளுகிறோம். இயேசுவை அவர் உண்மையில் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவார்னா, உங்களுக்குள்ள பரிசுத்தத்தின் தன்மை இருந்தால் தான் உங்களுக்குள்ளே வந்து அவர் ஆலோசனை சொல்ல முடியும். நீ அல்லேலூயா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிப்பதில்லை. பழைய மனுஷனை வச்சுக்கிட்டு உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்து தங்கணும்னு நினைக்கிறது பயங்கர முட்டாள்தனம். அப்படிலாம் வந்து தங்க மாட்டார். நீங்கள் அறிக்கை செய்து விட்டு விட்டால் தான் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்குவார்.
உங்களை அல்லையா இந்த பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிப்பேன் வேதத்தில் எழுதியிருக்கு. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிப்பார். எப்போ நீங்கள் இயேசுவை போல மாறும் பொழுது. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். அல்லையா அந்த பூமியின் சாயலுக்கு செத்து இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறணும். பழைய மனுஷன் கலைந்து புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். அதுதான் ஈஸ்டர். அதுதான் உயிர்ப்பிக்கப்படுதலின் அடையாளம். மரணம் இருக்குமே தவிர மரணம் சரியானபடி மரித்தால் நீங்கள் சரியானபடி உயிர் தெழுவீர்கள். ஆனால் மரணமே சரியில்லைன்னா உயிர் தெழ மாட்டீங்க. பாவத்துக்கு மறிக்கலைன்னா ஆவியில் உயிர் தெழ மாட்டீங்க. பாவத்துக்கு மறிக்கணும். மரித்தால் தான் நீங்கள் ஆவியில் உயிர் தெழ முடியும். நீங்கள் மறிக்காமல் உயிர் தெழுவது ரொம்ப முடியாத காரியம். அநேக காரியங்களில் மறிக்கணும், அநேக காரியங்களை விட்டு விடணும், அநேக காரியங்களை காத்து கொள்ளணும். இப்படிலாம் போகணும். நம்ம இன்னும் குழந்தைகளாக இல்லை, நம்ம எழும்பி பிரகாசிக்கக்கூடிய காலங்கள். அதனால் எல்லாவற்றையும் உணர்ந்து மனம் திரும்பி தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.